ஆக்சுவலி அர்ச்சனா கூட தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன் இதில். அர்ச்சனா கூட மட்டும்தான் சண்டை போட்டிருக்கேன். எல்லாரும் கூடயும் போட்டிருந்தா நேரம் பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் சரவண விக்ரம் சொல்லி சொல்லி அதான் சார் இது ஒத்துக்க முடியல தான் என்னால். ஆனால் முடியலைங்க நிஜமாக. பிக் பாஸ்லேருந்து சரவண விக்ரமன் வெளியே போனோன்னே நிறைய பேருக்கு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் சரவண விக்ரமனுக்கு அதிகமாக இருந்தது. எதிர்பார்த்தாப்புல நம்ம வெளியே போக மாட்டோம் அப்படின்னு எதிர்பார்த்தாப்புல மக்கள் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாப்புல ஃபைனலிஸ்ட்டில் ஒரு 5 பேரில் நம்மளும் ஒருத்தராக நிற்போம், ஸ்டேஜில் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த எண்ணத்தெல்லாம் தவிடுபொடி ஆக்குனது மாயா பூர்ணிமா கேங்கு தான். அதை தான் அவங்க தங்கச்சி சொல்லிட்டு போனாங்க. இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் வந்து நின்றுக்கிட்டு ஒவ்வொரு நாள் ராத்திரியும் வந்து பிக் பாஸோட டைட்டில் வின்னர் சரவண விக்ரம்னு சொல்லி சொல்லி திடீர்னு என்னை வெளியேற்றுறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நினச்சாப்புல. இப்போ தான் கடைசியாக அவங்க தங்கச்சி வந்துட்டு போய் பேசினதுக்கு அப்புறம் மாயா பூர்ணிமா கேங்கோட சேராமல் தனித்து விளையாடலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவர் இருந்தாப்புல. அதனால மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்த வாரம் அவர் சேவ் ஆகிடுவார். ரவீனா மாதிரி ஒரு ஆள் ஒரு விஷப்பாட்டிலாம் உள்ளே இருக்கக்கூடாது, அவங்கள வெளியேற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நிறைய பேர்த்துக்கு இருந்துச்சு. ஆனால் சரவண விக்ரமனை இந்த வாரம் வெளியேற்றும் போது சும்மா ஒட்டுமொத்தமாக மனசை அப்படியே நோக்கடிச்சிட்ட மாதிரி தெரியுது. அதுலேயும் இந்த மாயா பண்ண ரியாக்ஷன்லாம் இருக்குது பாருங்கள், சை குரங்கு மூஞ்சி மாதிரி அது ஒரு ரியாக்ஷன் காட்டுது. சரவண விக்ரமனை இந்த விஷயத்தை வெளியே போன இந்த விஷயத்த கூட அவன் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வாழ்க்கையில் எனக்கு தோல்வி வரும்போது நான் வெகுண்டு எழுந்து நான் செயல்பட ஆரம்பிப்பேன். கமல்ஹாசனுக்கு மேலே வந்து நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காப்புல. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவர் செயல்பட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.